Hello friends, welcome to Meha's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மட்டன் தண்ணி குழம்பு. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து மட்டன் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து ரிமைனிங் பார்ட்டில் எப்படி வந்து மட்டன் தண்ணி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஸோ ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பிரியாணி இலை பட்டை கொஞ்சமாக வந்துட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். கசகசா கொஞ்சம் கசகசா எதுக்கு அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நான் வந்து சாப்பரில் வந்து கொஞ்சம் அதை அரைச்ச மாதிரி சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி குழம்பு வந்து கொஞ்சம் சால்ன மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். கூடவே 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இப்படி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை. இது வந்து எதுக்குன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அந்த எண்ணெயிலே இது நம்ம போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வந்து குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா. ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து அரைச்சதுனால வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தது கொஞ்சமாக அடியில் ஓட்டும், பட் அது வந்து லேட்டரான தக்காளி எல்லாம் நம்ம சேர்க்கும்போது சரியாயிடும். இது வந்து ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தக்காளி நான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஃபுல்லாக வதங்க வேணாம், கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கறியை வந்து சேர்த்துடலாம். ஸோ மட்டன் வந்து நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே இந்த மாதிரி நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் அந்த கறி வந்து எண்ணெயில் வதங்கட்டும். லைட்டாக தண்ணி விடும். நம்ம தண்ணியும் ஊற்றல, பட் பார்த்தீங்கன்னா நல்ல மட்டன் வந்து தண்ணி விட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து நான் எப்பயும் கம்மியாக தாங்க சேர்ப்பேன். உங்களுக்கு நல்ல உரப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு இதுவே மட்டனே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு குழம்பு வந்து எவ்வளோ வந்து தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 350 ml பக்கமாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு 4 விசில் பக்கம் வேக விட்டுருங்க. அது வெந்துட்டுருக்க டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இந்த கோகோனட் பேஸ்ட் வந்து நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் மட்டன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது சொன்னேன் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னா இன்னும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகும். கூடவே கொஞ்சம் தண்ணி அந்த ஜாரில் நம்ம இது பண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அது ஊற்றினாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஹை ஹீட்டில். நல்லா கொதிச்சுதுன்னா கம கமன்னு வாசனையோட மட்டன் தண்ணி குழம்பு ரெடிங்க. சண்டே காலையில் சுட சுட இட்லியோடு இதை சாப்பிடும்போது அடடா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு மேஹாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.